ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பரஞ்சோதி முனிவர் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொன்றே கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டது. இந்நூல் பார்த்திங்கன்னா திருவிளையாடல் புராணமுடைய காண்டங்கள் எத்தனைன்னா 3. என்னென்ன காண்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் 64 படலங்களும் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரஞ்சோதி முனிவர் பார்த்திங்கன்னா எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமறைக்காட்டில் பிறந்தார். அதாவது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேதாரண்யம் இருக்குது. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், சிவபக்தி மிக்கவர். வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி முதலிய நூல்கள் இவர் இயற்றிய வேறு நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா திருவிளையாடல் புராணம் யார் நூலை இயற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா பரஞ்சோதி முனிவர். இந்த திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 காண்டங்கள், படலங்கள் 64. இதில் பார்த்திங்கன்னா என்னென்னா கூடற் காண்டம், திருவாலவாய் காண்டம், மதுரை காண்டம் அப்படிங்கிறது. திருவாலவாய் காண்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா மதுரைக்கு இன்னொரு பேர் திருவாலவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வேறு நூல்கள் இயற்றிய வேறு நூல்கள் பார்த்திங்கன்னா கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி, வேதாரண்ய புராணம், இந்த நூல்கள் இயற்றியிருக்காரு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் சொல்லேருழுவனுக்கு கவரி வீசிய வில்லேருழுவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏடாளும் புலவர் ஒருவர் நாடாளும் மன்னரை காண அரண்மனை சென்றார். களைப்பு மிகுதியால் முரசுக்கட்டிலில் கண்ணயர்ந்தார். அரச குற்றமான அச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னர். உறங்கிய புலவர் மோசிகீரனர். கவரி வீசிய மன்னர் பார்த்திங்கன்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை என்பவர். கண் விழித்த புலவர் பார்த்திங்கன்னா மன்னரின் செயலை கண்டு வேந்து பாமலை பொழிந்தார். அந்த பாடல் ஒரு வரி கொடுத்துருக்காங்க. மாசர வீசித்த வார்புரு வாழ்பின் என்று புறநானூரில் இருக்குது. இது ஆல்ரெடி குரூப் 4 கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா புலவர் ஒருவருக்கு யார் அதாவது உறங்கிய புலவர் யார், அது கவரி வீசியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா மோசிகீரனார் என்பவர் மிகப்பெரிய புலவர். அவர் ரொம்ப களைப்பு மிகுதியால் மன்னருடைய கட்டில் அயர்ந்து தூங்கியிருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா மன்னர் கோபம் அடையாமல் இவருக்கு கவரி வீசினார், அதை விசிறி விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. கண்டிப்பாக இது வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 2x ஸ்டேட் பேப்பர் 2 வரும் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.